வணக்கம். இன்னைக்கு பேச போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த இரட்டை சுடர் பயணத்தில் அதாவது நார்மலாவே நம்ம சில நேரம் இருக்கும்போது என்ன பண்ணுவோம்னா, அவங்க சம்மந்தமே இருக்க மாட்டாங்க சிலவங்க. அவங்க மேல வந்து ஒரு விதமான ஒரு கோபமோ, இல்ல ஒரு அவங்க கிட்ட பேசினாலோ ஒரு குழப்பமாவோ, ஏதோ ஒண்ணு இருக்கும். இல்ல அப்படின்னு சொன்னா, இந்த இரட்டை சுடர் பயணத்துக்கு வந்ததுக்கப்புறம் சில பேர்ட்ட வந்து நம்ம நல்லா பழகிட்டு இருப்போம். திடீர்னாப்புல வந்து அவங்களோட இது வந்து நம்மளுக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஆனா காரணமே இருக்காது. ஏன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து வருது, எதனால வந்து நம்மளுக்கு வருது அதுனே நம்மளுக்கு வந்து கண்டே பிடிக்க முடியாது. ஏன் இவங்க கிட்ட மட்டும் நம்ம இப்படி வந்து நம்மளுக்கு வந்து ரியாக்ட் பண்ண வருது, நம்மளுக்கு காரணமும் வந்து தெரியலையே அப்படின்னு சொன்னா, அதுக்கு பேர் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு ஆற்றல் தலையீடு அல்லது ஒரு ஆற்றல் வந்து ஊடுருவல் பண்ணுது. உங்களுடைய ஆறாக்குள்ள வந்து ஒரு தவறான ஒரு ஆற்றல் வந்து ஊடுருவுது. இல்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அந்த எனர்ஜி வந்து உங்களுக்கு சம்மந்தம் இல்லாமல் ஏதோ ஒண்ணு உங்கள வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நல்லா நம்ம வந்து பேசிட்டே இருப்போம். அவங்களுடைய தாட்ஸ் ஏதாவது மாறுனாலோ, எதுவும் பண்ணாலோ, அவங்க கிட்ட வந்து நம்மளுக்கு வந்து பேச பிடிக்காது. அதுக்கப்புறம் தொடர்ந்து வந்து அந்த மாரியே நம்மளுக்கு வந்து நடந்துகிட்டே இருக்கும். அவங்க கிட்ட பேசுறதுக்கே வந்து நம்மளுக்கு வந்து ஒரு விதமான ஒரு எனர்ஜி வந்து டிஸ்டர்பன்ஸ் வந்து இருந்துகிட்டே இருக்கும். ஏன் இத என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்போ ஒண்ணு அவங்க மேல வந்து கோபமா வரும். இல்ல அவங்கள பார்த்தா வந்து பயமா இருக்கும். இல்லன்னா மன அழுத்தம் ரொம்ப இருந்த மாரி இருக்கும். இல்ல வந்து அவங்கட்ட பேசினதுக்கு அப்புறம் மனம் அமைதியே வந்து இருக்காது. இந்த மாரி காரணங்கள் உணர்ச்சி ரீதியா உங்களுக்கு சம்மந்தமே இல்லாமல் வந்தது அப்படின்னா, அதாவது யாராவது பார்த்தா அவங்க வந்து வேற எதுவுமே பண்ணியிருக்க மாட்டாங்க. பட் அவங்கள பார்த்தா கோபமோ, இல்ல காரணம் இல்லாமல் பயம் அவங்கள பார்த்து வருதோ, இல்ல மனம் அழுத்தம் வந்து வருதோ, இல்ல மனம் வந்து அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் எல்லாமே மனம் அமைதியின்றி இருந்துச்சு அப்படின்னு சொன்னீங்கன்னா, அவங்களுடைய அதாவது நெகட்டிவ் எண்ணங்கள் வந்து உங்க ஆற்றலுக்குள் புகுகிறது அப்படின்னு தான் அர்த்தம். சரிங்களா? அவங்களுடைய தாட்ஸ் வந்து உங்களுக்குள்ள வந்து புகுந்துருது. சோ அந்த நபரின் வந்து அந்த அழுத்தம், அதாவது நெகட்டிவிட்டி தாட்ஸ் வந்து உங்களை ஆற்றல் வந்து புகுந்த உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ரியாக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நடக்குது. சோ என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ ஒரு நபரை வந்து நம்ம வந்து சிந்திக்கிறோம், நினைச்சுக்கிட்டே வந்து இருக்கிறோம். அப்போ நம்ம நினைக்கவே வேண்டாம், அவங்கள நினைச்சாலே நம்மளுக்கு டிஸ்டர்ப் ஆகுது, ஸோ நினைக்கவே வேண்டாம் அப்படின்னு நினைச்சாலும் சில நேரங்கள்ல வந்து நினைவு வருது. அது வந்து சில நேரம் வந்து கனவுல கூட சிலவங்களுக்கு மீண்டும் மீண்டும் வந்து வரும். சரிங்களா? இப்போ இதுதான் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தாட் இன்ட்ரூஷன்ஸ் எனர்ஜி. அதாவது ஒண்ணு ஒரு பயம் அந்த அந்த கான்செப்ட். இல்ல அப்படின்னா நம்ம நினைக்கவே வேண்டாம்ப்பா, எதுக்கு நம்மளுக்கு வம்பு அப்படின்னு சொல்லும் போதும் சில நேரங்கள் அந்த நினைவுகள் வந்து வந்துகிட்டே இருக்கிறது. நம்ம எவ்வளவுதான் வந்து தடுத்தாலும் அந்த நினைவுகள் வந்து அவங்கள பத்திய எண்ணங்கள் வந்து நம்மளுக்கு வந்துகிட்டே இருக்குது அப்படின்னு சொன்னாலும், இல்ல கனவுலயே திருப்பி திருப்பி அவங்க வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னா, அது வந்து ஒரு விதமான தாட் இன்ட்ரூஷன்ஸ் எனர்ஜி அப்படின்னு சொல்றாங்க. சோ இது வந்து என்ன அப்படின்னா, இது வந்து நம்மளுக்கு தெரியாமையே என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாமே இருக்கும். அதாவது ஆன்மீகத்திலாலும் சரி, தந்திர வழினாலும் சரி, இத வந்து அறியாமலே வந்து இந்த எனர்ஜியை வந்து அவங்க வந்து அப்சர்வ் பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவங்களுக்கு பேர் என்னன்னு கேட்டீங்கன்னா, எனர்ஜி வி ஆம்பியர், அதாவது ஆற்றலை உறிஞ்சுபவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இவங்க வந்து ஒரு தீவிரமான ஒரு சாதனையாளர்களை வந்து, அதாவது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சி பீப்புள பார்க்கும்போது அவங்களுடைய எதிர் ஆற்றல் வந்து இந்த தாக்கத்தை வந்து அவங்களுக்கு உண்டு உண்டு பண்ணும். சரிங்களா? அப்போ அந்த யாரெல்லாம் அப்படி உண்டு பண்ணுவா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃபால்ஸ் பாண்ட் இருக்கிறவங்க, நம்மளுக்கு வந்து ஃபால்ஸ் பாண்டா இருக்கிறவங்க, கார்மிக் லிங்க் எடுத்துக்கிறவங்க. ஸோ இவங்களான்னா தான் இந்த மாதிரி நம்மளுக்கு வந்து செயல்படுத்த முடியும். நம்மள வந்து டிஸ்டர்ப் பண்ண முடியும். எப்படி அப்படின்னா, மனநிலையில டக்குன்னு மாறிரும், கோபம் வரும், காரணமே இல்லாமல் எதுக்குன்னே அவங்ககிட்ட பேசினதுக்கு அப்புறம் அழுகையா வரும். உடல் வந்து ரொம்ப சோர்ந்து போயிரும். அதுக்கப்புறம் உடம்புல மார்பு, வயிறு, தொடை எல்லாத்துலயும் ஒரு விதமான அழுத்தம் கொடுக்கும். தியானம் அது அதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்னா செய்யவே முடியாது. அப்போ வந்து இது எல்லாமே நம்மளுடைய தவறா? நம்ம என்ன நினைப்போம், எதுக்கு நம்மளுக்கு இப்படி எல்லாம் வருது? அப்போ நம்ம அவாய்ட் பண்றோமா யாரையாவது? அப்ப இது நம்ம தவறா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கேட்டோம் அப்படின்னா கிடையாது. இது தவறு, நம்ம தவறே வந்து கிடையாது. இப்போ ஒரு உயர்ந்த அதாவது சென்சிட்டிவ் இன்ட்யூஷன்ஸ் பவர்ஸ் இருக்கிறவங்க, ஸ்பிரிச்சுவல் பீப்புள், ஹை ஸ்பிரிச்சுவல் பீப்புளுக்கு
இந்த மாதிரி தாக்கங்கள் நடக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப இயல்பு அப்படிங்கிறத நம்ம முதல்ல புரிஞ்சுக்கணும். அப்போ மற்றவர்களுடைய ஆற்றல் வந்து இவங்க ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால டக்குன்னு இவங்களை வந்து அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ அந்தளோட இது வந்து இந்த மாதிரி பீப்புள் மட்டும்தான், ஹை ஸ்பிரிச்சுவல் இருக்கிற பீப்புள் வந்து ரொம்ப ஈஸியா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இது புரியும் அவங்களுக்கு, சரிங்களா? மற்றவங்களுக்கு வந்து புரியாது. பட் இந்த மாதிரி இருக்கிற பீப்புளுக்கு வந்து அதிகமா வந்து புரிஞ்சிரும். புரிஞ்ச உடனே இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, சிம்பிளா அவங்ககிட்ட இருந்து ஒரு பாண்ட் வந்து கிரியேட் பண்ணணும், சரிங்களா? அதாவது என்ன நினைக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, என் ஆற்றல் வந்து அதாவது தெய்வீக பாதுகாப்பில் தான் இருக்கு. என்னோட ஆற்றல், அதாவது என்னுடைய ஆறாது, என்னோட எனர்ஜிஸ் வந்து தெய்வீக பாதுகாப்புல இருக்கு. எந்தவித அனுமதி இல்லாமல் வேற ஆற்றல் எதுவுமே நம்மளுக்குள்ள புகுறக்கூடாது அப்படிங்கிற தாட்டை வந்து நம்மளுக்கு வந்து ரொம்ப லெவல் வந்து நம்ம எடுத்துக்கணும். எனக்கு வந்து தெய்வீக ஆற்றல் தான், வேற எந்த ஆற்றல் வந்தாலும் எனக்கு வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கணும். அப்புறம் என்னன்னா, ஃபயர் அப்படிங்கும் போது என்னன்னா, அதுதான் நிறைய எப்பவுமே வந்து விளக்கு பொருத்தணும், இல்ல மெழுகுத்திரி பொருத்தணும். அப்போ வந்து அதெல்லாம் வந்து பண்ணும்போது நம்மளுக்குள்ள தீய சக்தி வெளியே போறாப்ல ஒரு ஒரு இதை வந்து நம்ம நினைச்சுக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த மாதிரி அட்டாக் பண்றது எல்லாமே நம்மளுக்கு வந்து வெளியே போயிரும். அப்புறம் வந்து உப்பு நீர்ல சால்ட், அந்த மாதிரி உப்பு போட்டு கடல்ல போய் குளிக்க முடியல, சால்ட் வாட்டர் போட்டு குளிக்க சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வந்து நம்ம பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு விதமான இந்த மாதிரி தவறான ஒரு ஆற்றல் கொண்ட பீப்புள்ஸ்ட இருந்து நம்ம வந்து அந்த எனர்ஜி வந்து அவங்க அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பேசினாலோ, அதுக்கப்புறம் எதுவும் பண்ணினாலோ நம்மளை வந்து அட்டாக் பண்ணாது. நம்மளுக்கு மன அழுத்தம் வராது, கோபம் வராது, துக்கம் வராது, திடீர்னு அழுக வராது, எதுவுமே வராது. நம்ம இந்த பாதுகாப்பை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து வரவே வராது. அதான் இந்த ட்ரீம், அதாவது சரி நம்ம திங்கிங்ல தான் இப்படி வருது, நம்ம திங்க் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சாலுமே அது வருது அப்படிங்கிற போது இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். அப்ப நம்ம ட்ரீம்ஸ்ல வந்துச்சுன்னா என்ன பண்ண முடியும்? தூங்கும் போது வந்து டிஸ்டர்ப் பண்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அப்போ நம்ம அனுமதியே கிடையாது, நம்ம தூங்கிட்டு இருப்போம். திருப்பி திருப்பி வந்து வந்து நம்ம ஆக்சுவலா நம்ம சாதாரணமா இருக்கும் போதே நினைக்க வேண்டாம்னு நினைச்சிட்டு அவாய்ட் பண்ணும் போதே முடியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கும் போது, தூக்கத்துல வேற வந்து இதுங்க வந்து நம்மளை டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும் போது, அது வந்து ரொம்ப லெவல் வந்து அதிகரிச்சுட்டே போச்சு, உங்களுக்கு அதால தாங்க முடியல அப்படின்னு சொன்னீங்கன்னா, அந்த எனர்ஜி கார்டை வந்து கட் பண்ணணும். அது கண்டிப்பா அது வந்து ஒரு தவறான ஒரு ஃபால்ஸாகவோ இல்ல வந்து ஒரு கார்மிக் பாண்டா உங்களுக்கு இருக்கும். அப்போ இது வந்து அன்கான்சியஸா உங்க சைக்கிக்ல ஒரு விதமான லிங்க் உண்டு பண்ணிருக்கு அப்படிங்கிறதையும் நீங்க வந்து தெரிஞ்சுக்கணும், சரியா? சோ இது எல்லாமே வந்ததுன்னா அப்ப என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, தூக்கம் வந்து கெட்டுரும் பேசிக்கலா. அப்புறம் என்ன ஆயிரும், தூக்கம் வந்து கெட்டுரும். அப்புறம் எழும்பும் போது அது ரொம்ப மனச்சோர்வு வந்து கொடுத்துரும். அப்ப வந்து கோபம் வரும், சில நேரம் ஏக்கம் வரும். அப்ப என் சிந்தனையே எனக்கு சரியில்லைங்கிற நம்மள நாமளே வந்து நொந்துப்போம். இப்போ எல்லாமே இது வந்து என்ன எதுக்குனால அப்படின்னா, இது வந்து உங்க மனம் உடனே பலவீனம் ஆயிட்டு அப்படின்னு சொல்லி நீங்க வந்து நினைக்கிறீங்கன்னா, நினைக்க வேண்டாம். நம்ம வந்து பலவீனம் ஆயிட்டோமோ, இப்படி எல்லாம் வருதே, நம்ம காலையில தான் நம்ம வந்து தூக்கம் வந்து இது பண்ணும்போது இப்படி நினைச்சு நம்ம வந்து பல விஷயங்கள் பண்ணும்போது தூக்கத்திலேயே வந்து டிஸ்டர்ப் பண்றாங்களே அப்படின்னு சொல்றது, இது இப்படிலாம் தவறா நம்மளுக்கு வந்து ஏன் இப்படிலாம் வந்து நினைக்கி நம்ம மனம் வந்து ரொம்ப பலவீனம் ஆயிட்டா, ஏன் வந்து திருப்பி திருப்பி இப்படி வருது, இந்த உணர்வு வருது அப்படின்னு கேட்டா, நம்ம ரொம்ப சென்சிட்டிவ் அப்படினாலதான் வந்து இப்படி வருது. இது வந்து நார்மல் தான் அப்படின்னு எடுத்துட்டு அதை வந்து எப்படி தடுக்கலாம் அப்படிங்கிறதையும் பார்க்கணும், சரிங்களா? சோ தூங்குவதற்கு முன்னு வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னா, எல்லாமே என் சிந்தனை, என் கனவு, என் ஆற்றல் எல்லாமே என்னோட ஆத்ம கட்டுப்பாட்டில் தான் இருக்கும். ரொம்ப நல்லா முக்கியமா இது வந்து நான் ரொம்ப நாளைக்கு அப்புறம் தான் இதுவே நான் வந்து தெரிஞ்சுக்கிட்டேன். முதல்ல வந்து எனக்கு இதெல்லாம் வந்து தெரியல. அது ஸ்டார்டிங்ல பாத்தீங்கன்னா, ஏன் வந்து இப்ப நம்ம வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாலுமே அகைன் அண்ட் அகைன் வந்து ஏதோ ஒன்று டிஸ்டர்ப் பண்ணிட்டே இருக்கும். நம்மளுக்கு வந்து எதுனே சொல்லையும் தெரியாது, காரணமும் இருக்காது. ஏன் வந்து இந்த எனர்ஜி வந்து வருது, ஓகே நார்மலா இருந்து பார்க்கலாம்னா இருக்கவும் முடியாது. ஸோ இப்படி இல்லாம அப்படி இல்லாம ரொம்ப தத்தளிப்பு இருக்கிற காலகட்டத்தில் அப்போ ஃபர்ஸ்ட் எனக்குள்ள ப்ரொடெக்ஷன்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அதுக்கப்புறம் தான் என்ன தோணுச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா,
என் ஆத்ம கட்டுப்பாட்டில் தான் நான் இருக்கணும் அப்படிங்கிறதே வந்து, அதாவது என்னோட உணர்வுனாலும் சரி, என்னோட சிந்தனைகள்னாலும் சரி, என்னோட கனவுனாலும் சரி, என் ஆற்றல்னாலும் சரி, அனைத்தும் என் ஆத்ம கட்டுப்பாட்டில் இருக்கும் இருக்கும் அப்படிங்கிறது நம்ம முதல்ல வந்து அகெயின் அண்ட் அகெயின் வந்து நம்மளுக்குள்ள வந்து புரிய வைக்க வைக்க என்ன ஆகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது மாதிரி இது வந்து நம்மள வந்து தாக்கவே வராது. நம்மளுக்கு அந்த தாட்ஸே வந்து இல்லாம போயிரும். சரிங்களா? அடுத்தது என்ன அப்படின்னா, கார்ட் கட்டிங் மெத்தட். அது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அந்த அவங்கள்ட்ட இருந்து நம்ம கிட்ட ஒரு கயிறு போற மாதிரி நம்ம வந்து ஒரு ஒரு கெஸ்ஸிங், நம்ம ஹார்ட் டு அவங்களுக்கு வந்து ஒரு கயிறு போற மாதிரி கெஸ் பண்ணிட்டு ஒரு வாளை வச்சு, நான் அடிக்கடி சொல்றேன், வாளை வச்சு இமேஜினேஷன்ஸ் பண்ணி ஒரு எனர்ஜியை வந்து கட் பண்றாப்புல போட்டுறணும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கப்புறம் நீங்க வந்து சாதனாஸ் பண்றாப்புல, இப்ப தெய்வத்தின் சாதனா பண்றாச்சுல இருந்தா அது மந்திரத்தை வந்து நீங்க வந்து உச்சாடனம் பண்ணிட்டு வந்து படுக்கலாம். அப்போ வந்து கோபம் தான் படக்கூடாது. நீ போ, நீ போ, நீ போயிரணும். அந்த அந்த அத வந்து வெறித்தனமும் பண்ணக்கூடாது. சரிங்களா? அதாவது எந்த ஒரு இத வந்து ரொம்ப லெவல் நம்ம எடுத்து தள்ளிரணும் அப்படிங்கிறதையும் வந்து இருக்கக்கூடாது. உக்கிரமாவும் வந்து போயிரு, போயிரு, போயிரு அப்படின்னு வந்து வரக்கூடாது. அமைதியா பட் எல்லை வந்து போடணும். மெயினா முக்கியம் என்னன்னா, எல்லை போடுறது தான் இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமா இருக்கும். அப்போ தூங்குறதுக்கு முன்ன வந்து இந்த மாரி பாதுகாப்பை வந்து நீங்க போட்டு நீங்க வந்து படுத்தீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அன்கான்ஷியஸ் நம்மளுக்கே தெரியாமையும் வந்து வர்றது வந்து இது வந்து தடுக்கப்படும். ஒரு ஒரு 7 டேஸோ இல்ல ஒரு 14 டேஸோ இப்படி போக போக என்ன ஆகும்னா, அந்த கனவு குறைய ஆரம்பிச்சிடும். அப்புறம் நினைவே வந்து இல்லாம போயிருச்சும். ஸோ அவங்களோட இணைப்பு வந்து பலவீனமா அடைஞ்சிரும். சரிங்களா? இத வந்து ரொம்ப எளிதா நீங்க வந்து இது வந்து சிம்பிளான விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. இது ரொம்ப ரொம்ப நம்ம ஜேர்னில வந்து ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு 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 ப்ராசஸ். திரும்ப திரும்ப ஒரு மனிதன் நம்ம சிந்தனையில் வந்து நம்ம கிட்ட வந்து உள்ள ஆற்றலை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின்னு சொன்னா பெட்டர் அவங்கள அந்த ஆற்றல் வந்து நம்மளுக்குள்ள வராம நம்ம தடுக்கணும். இதுதான் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த எல்லை வந்து போடணும். போட்டாதான் நம்ம சேஃப்டியா இருக்க முடியும். இதே மாதிரி இதெல்லாம் நான் ஏன் அப்படின்னு சொன்னா, நம்ம ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவா இருப்போம். எனர்ஜி தான் ஃபுல்லும். நம்ம லைஃபே நம்மளோட இந்த ஜேர்னியே ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து எனர்ஜி தான் வந்து மெயின். இதுல வந்து எனர்ஜி ஃப்ரீக்வன்சி இதுதான் வந்து இதுல வந்து ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. ஸோ அதை வந்து டிஸ்டர்ப் பண்ற மாதிரி ஏதாவது வந்தது அப்படின்னா கண்டிப்பா நீங்க அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்றதுக்கு இது ரொம்ப தடைக்கற்களா இருக்கும். ஏன் அப்படின்னா இது வந்து ஒரு ஃபால்ஸ் டையா இருக்கும், கார்மிக் டையா இருக்கும். ஸோ இதை வந்து நீங்க வந்து செயல்படுத்தினீங்க அப்படின்னு சொன்னா இதுல இருந்து நீங்க வந்து மீண்டு வந்துடலாம். சரிங்களா? இப்போ இது வந்து ஒரு நம்ம ஏன் வந்து இப்படி அவங்கள பார்த்தா வந்து நம்மளுக்கு கோபம் வருது, இது வந்து ஏன் வந்து பயம் வருது, ஏன் வந்து நம்ம இன்ட்யூஷன்ஸ் வந்து இது பண்றோம், இந்த மாதிரி கிளாரிட்டியே வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கணும். அத வந்து ஒரு தவறாக வந்து நம்மளுக்குள்ளே வந்து நம்ம போட்டு வந்து அழுத்தக்கூடாது முதல்ல மெயினா. சரிங்களா? அழுத்தாம என் ஆத்மா என் கட்டுப்பாட்டில் தான் இருக்கு. அப்போ ஏன் இப்படி எல்லாம் வருது அப்படின்னு சொல்லும் போதுதான் இது வந்து நம்மளுக்குள்ள ஒரு தீய எண்ணத்தை வந்து விதைக்குதா அப்படிங்கிறதும் சில டவுட்ஸ் வரும். செல்ஃப் டவுட்ஸ் வர ஆரம்பிக்கும். அப்படிலாம் வந்து ஒண்ணுமே கிடையாது. இது மனிதனின் மனதின் வந்து ஒரு விதமான இயல்பு தான் இது. சரிங்களா? அந்த எனர்ஜி வந்து டிஸ்டர்ப் ஆகும்போது நீங்க வந்து டோட்டலா வந்து டிஸ்டர்ப் ஆயிருவீங்க. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து எப்படி மீளலாம்? ஒண்ணு நம்ம ஏன் வந்து டிஸ்டர்ப் ஆகும்னா, அவங்ககிட்ட நம்ம இதுக்கு முன்னாடி வந்து ரொம்ப அட்டாச்மெண்ட்டா இருந்திருப்போம். இல்ல ரொம்ப வந்து ஒரு டிவோஷன் அவங்ககிட்ட ரொம்ப பிடிச்சிருக்கும் உங்களுக்கு. அப்போ அத ஏதோ ஒண்ணு வந்து ஏதோ ஒரு விதத்துல வந்து நம்மள டிஸ்டர்ப் பண்ணும்போது, அதுல இருந்து நம்ம மீள்றதுக்கான வந்து நம்ம வந்து பார்க்கணுமே ஒழிஞ்சு, இது நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா, நம்மளுடைய அடுத்த கட்டத்துக்கு வந்து நம்ம வந்து மூவ் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இத நல்லா வந்து புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்தது. உங்களுடைய ஆற்றலுக்குள் பிறர் ஆற்றலை குறுக்கீடு செய்ய வைக்கக்கூடாது. அது எல்லார்கிட்டையும் வந்து இப்படிலாம் வராது. சரிங்களா? ஒரு பர்ட்டிகுலர் சில பேர்கள்ட்ட மட்டும் அது அவங்கவங்களுக்கு தெரியும் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா எடுத்தோம் கவுத்தோம்னு சொல்லிட்டு கூட நம்ம வந்து இதை செய்ய மாட்டோம். பல வருடங்கள் நம்ம பார்த்துதான் வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தெரிய வரும். அதுவும் இந்த ஜேர்னிக்கு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப ரொம்ப தெரிய வரும். ஸோ அது இருக்கும்போது அதை அப்போ என்ன சொல்றது அப்படின்னா, இதுல இருந்து நீங்க வந்து
எல்லைக்கோடு அமைக்கணும் அப்படிங்கிறது தான் உங்களுக்கு வந்து ரிப்பீட்டடா காட்டிட்டு இருக்கோம். பட் போடுறது வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும். இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒரு 21 டேஸ் இல்ல 7 டேஸ்ன்னு வச்சு நீங்க ப்ராக்டிஸ் ட்ரீம்ல வந்தா இப்படி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. இல்ல நார்மலா இருக்கும் போது காலையில இருந்து சாயங்காலம் நைட் வரைக்கும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வந்துச்சுன்னா அதுக்கு நான் ஃபர்ஸ்ட் சொன்ன மெத்தட்ஸ் வந்து பண்ணீங்க அப்படின்னா இது வந்து டோட்டலாவே வந்து போயிடும். சரிங்களா? அது வந்து அதுக்கப்புறம் அது அவங்க வந்து அந்த எனர்ஜி அவங்கன்னு கிடையாது. அந்த எனர்ஜி வந்து பலவீனம் ஆயிரும். ஓகே, தேங்க்யூ.